மல்லி அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, விஜய் வந்து இப்போ ஃபுல் மூடில் இருக்காரு. நம்ம மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நாம் கண்டிப்பாக மல்லிகிட்ட பேசிதான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ண விஜய் என்ன சொல்லலாம் மல்லிகிட்ட போயிட்டு எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு போகும்போதே அங்கே பூ வைக்கிறாங்க மல்லி மல்லின்னு. அதை கேட்டதும் விஜய்க்கு உடனே மனசில் அப்படியே பயங்கரமாக லவ் ஏற்படுது. போய் கேட்குறாரு, 3 மூலமாக வெறும் 150 ரூபா கொடுத்தா போதுப்பா அப்படின்னு சொல்ல உடனே விஜயும் மனசார மல்லி பூலாம் வாங்கிக்கிட்டு இன்னைக்கு நைட்டு மல்லி அசத்திடணும், இந்த பூவை கொடுத்துட்டு நம்ம காதில் மல்லிகிட்ட எப்படியா சொல்லிடணும், சொல்லி மல்லி மனசை மாற்றிடணும் அப்படின்னு விஜய் பக்கவாக பிளான்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கும் போகிறாரு. ஆனால் மல்லிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியாது இல்லையா. மல்லியை நம்ம ரஞ்சிதா கூப்பிட்றாங்க. போயிட்டு ரஞ்சிதா கூப்பிட்டதும் மல்லி ஒன்றே நான் எதுக்கு வரணும், என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. உங்ககிட்ட முக்கியமான விஷயமா ராஜிமா பேசணும்னு சொன்னாங்க, அதனால தான் உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, உனக்கு வர விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் ஒன்று வர தேவையில்ல, வரவும் முடியாது, என்ன முக்கியமான விஷயம் எதாக இருந்தாலும் இங்கே சொல்லு அப்படின்னு மல்லி சொல்ல, ரஞ்சி ஒன்று இங்கே பாரு மல்லி, அந்த விஷயத்தை பற்றி ராஜி மதோட சொல்லணும்னு சொன்னாங்க, உனக்கு வர விருப்பம் தான் வா, இல்லையா நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நீயே கஷ்டப்படுவ ஃபீல் பண்ணுவ, அப்போ வந்து எங்கள்கிட்ட சொல்லுவேன், மொழி சொல்லிக்கக்கூடாதா அப்படின்னு. அதனால தான் சொல்கிறோம், உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை தெரிஞ்சுக்கணுன்னா நீ என் கூட வந்தாகணும் அப்படின்னு ரஞ்சிதா சொல்கிறாங்க. மல்லியும் ஆகா இவளுக்கு ஏதோ பிரச்சனை பண்ண போகிறாளுங்க, என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அதனால் நம்ம போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இங்கே ரஞ்சிதாவை பேச்சை கேட்டு மல்லி வீட்டுக்கும் போகிறாங்க. போனதும் ராஜி பார்த்துட்டு வா மல்லி உட்காரு, உட்காரதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், என்னை எதுக்கு ஃபஸ்ட்டு கூப்பிட்டீங்க அதை சொல்லுங்க போல அப்படின்னு மல்லி கோவமாக பேச, ராஜு ஒன்று பார்த்து ரஞ்சி மல்லிக்கு இன்னும் கோவம் மட்டும் குறையவே இல்லை. மல்லிக்கிட்டேருந்து நம்ம எல்லாத்தையுமே எடுத்துட்டோம், ஆனால் மல்லி இன்னும் கோவப்படுறத மட்டும் நிப்பாட்டே மாட்டான், இதுக்கு என்ன பண்ணலாம் ரஞ்சி அப்படின்னு ராஜு கலாய்க்க, மல்லி ஒன்று இங்கே இப்போ ராஜேஸ்வரி எனக்கு தேவையில்லாத கடுப்பேற்றிட்டு இருக்காத, ஃபஸ்ட்டு என்னை எதுக்கு கூப்பிட்ட அதை மாதிரி சொல்லு, ரஞ்சிதா போயிட்டு அந்த ஃபைல் எடுத்துருவா அப்படின்னு சொல்லவும் ரஞ்சிதா உள்ளே போயிட்டு ஃபைல் எடுத்துறாங்க. எடுத்து வரவும் மல்லி ஒன்று என்ன ஃபைல் இது, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இதுவா மல்லி, இது வந்து ஒரு டிவோர்ஸ் நோட்டீஸ், இதில் நீ கையெழுத்து போகிறதும் போகிறதும் உன் விருப்பம் தான். என்ன டிவோர்ஸ் நோட்டீஸா, என்ன என்னையும் விஜயம் பிரிக்க பார்க்குறீங்களா, இங்கே பாரு அது கனவுல கூட நடக்காது, விஜயோட சொத்து எல்லாத்தையும் பிடிங்கிட்ட, நான் விஜய் விட்டு ஓடிடுவேன்னு நினச்சேன், நான் ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி காசு பணத்துக்காக விஜய் கூட பழகலை, நான் விஜய் கூட ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம், அப்படி இருக்கும்போது நான் எப்படி விஜய் விட்டு பிரிஞ்சு போக முடியும், இங்கே பாரு தேவையில்ல பிரச்சனை பண்ணிருக்காதன்ட்ட, நான் கிளம்புறேன். மல்லி 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 இரு மல்லி, ஏன் கோவப்படுற, ஃபஸ்ட்டு விஷயத்தை என்னன்னு கேளு, அதுக்கப்புறமா கோவப்படு, நான் ஒன்று விஜய்கிட்ட பிரிஞ்சு போகணும்னு சொல்ல, ஆனால் விஜய்க்கு வரப்போகிற ஆபத்துலேருந்து நீ தப்பிச்சுக்கோன்னு தான் சொல்கிறேன். என்ன சொல்கிறீங்க, ஆமாம் நம்ம விஜய்க்கு நாளைக்கு ஒரு கோர்ட்டில் கேஸ் ஹீரிங் வரப்போகுது, என்ன கேஸ்ன்னு கேட்குறியா, அதான் உங்கள் அக்கா ரேணுகா விஜயுடைய முதல் மனைவி, அவள் இறந்து போனா இல்லையா, அந்த கேஸ் வந்து கோர்ட்டில் வரப்போகுது, அப்போது ரேணுகாவை கொன்னது விஜய் தான் அப்படின்னு விஜய் கூட இருக்கிற ஒரு முக்கியமான ஆள் சாட்சி சொல்ல போகிறாங்க. கண்டிப்பாக விஜய்க்கு ஜெயில் தண்டனை உறுதி தான். அது மட்டும் இல்லை, விஜய் ஜெயிலுக்கு போயிட்டா அந்த வெண்பா குட்டி இருக்காளே அவளை விஜயால் பார்த்துக்க முடியாது. அது மட்டும் இல்லை, கொலை பண்ண யார் கூடயும் குழந்தைய விட மாட்டாங்க, அதனால் வெண்பாவையும் பிரித்து கதிரை சென்று விட்டுருவாங்க. அப்புறம் நீ என்ன பண்ணுவ, அனாதே நிற்ப. அதனால தான் சொல்கிறேன், விஜய்கிட்டேருந்து நீ தப்பிச்சுக்கோ, டிவோர்ஸ் பேப்பரில் கழுத்து போட்டுட்டு நீ கிளம்பி போயிட்டே இருக்கலாம், இல்லைனா நீயும் தான் உடந்த அப்படின்னு ஒன்றையும் போட்டு விடுறதுக்கு கதிரேசன் முடிவு பண்ணியிருக்காரு. அதாவது ரேணுகாவை கொலை பண்ணதுக்கு காரணமே இந்த மல்லி தான். இந்த மல்லியை விஜய் அப்பிலேருந்து ஒன் சைடாக லவ் பண்ணுறாரு, இந்த மல்லியை சின்ன வீடாக செட் பண்ணிட்டார் விஜய், அதனால் ரேணுகா இறஞ்சிருந்தாங்க, அதனால தான் ரேணுகாவை விஜய் வந்து கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு தான் கதிரேசன் இப்போது பொய்யான ஒரு தகவலை பரப்பிட்டு இருக்காரு. ஓ நல்லதுக்காக சொல்கிறேன், நீ விஜய் டிவோர்ஸ் பண்ணிட்டா அப்புறம் நீ இந்த கேஸுக்குள்ளே வரமாட்ட, நீ தப்பிச்சுக்கலாம், என்ன சொல்கிற, நான் உன் நல்லது தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும் மல்லி ஒன்று அடைச்சி நீலாம் ஒரு பொம்பளையா, அதுவும் விஜய்க்கு அக்கா வேறு, நீனு உனக்கு மனசாட்சி இல்லையா கொஞ்சம் கூட, எப்படி இப்படி விஜய் மேலே பள்ளிப்படுத்த உனக்குலாம் வாய் கூசாமல் வார்த்தை வருது. ரஞ்சிதா நீ பாத்தியா விஜய் தான் எனக்கு கொண்டான்னு சொல்லிட்டு, உனக்கு தெரியுமா, ஏன் இங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா, எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீங்களே இப்படி விஜயை பழி வாங்க துடிக்கிறீங்களே, நீங்களாம் மனுஷங்க தானா, இங்கே பாரு நான் இந்த விஷயம் இல்லை, இன்னும் இதை தாண்டி நீ இன்னும் என்ன பிரச்சனை பண்ணாலும் சரி கண்டிப்பாக விஜயை விட்டு நான் ஒதுங்கி போக மாட்டேன், நான் ஒன்றும் பணத்துக்கு ஆசைப்பட்டு உன்ன மாதிரி கூட வந்து ஒட்டிக்கல, நான் அவர் மனசு பிடிச்சி போய் தான் வந்தேன், அதனால் அவருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதை கண்டிப்பாக அவர் கூட நின்று எதிர்த்து அவர் அந்த பிரச்சனை வந்து காப்பாற்றணும், தவிர அதுக்காக அவர் விட்டுட்டு ஓடி ஒழிய மாட்டேன், ஒன்றால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி விஜயை இந்த கேஸ்லேருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு மல்லி கெத்தா நம்ம ராஜிகிட்ட சபதம் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ராஜி நினைக்கிறாங்க, போடி போ, உன் வாய் தான் உனக்கு பிரச்சனையே,
நாளைக்கு தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு ராஜேஷை சொல்லிட்டு ரஞ்சிதா கிட்ட பயங்கரமாக சிரிச்சுக்கிறாங்க.